விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. நாளை மறுநாள் திருச்சி செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ஸ்ரீரங்கம் செல்கிறார். இதற்காக ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் எதிரே ஹெலிபேட் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், விவரங்களை பதிவு செய்யலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஸ்ரீரங்கம் வருகை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர் நாளை 19ஆம் தேதி இரவு சென்னை வருகின்ற அவர் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து 20ஆம் தேதி காலை இங்கு வருகை தரும் திருச்சி விமான நிலையம் வருகை தருகின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் வருவதாக திட்டமிடப்பட்டது. இதற்காக மொத்தம் 4 இடங்கள் பரிசீலனை செய்யப்பட்டது. இறுதியாக தற்பொழுது பஞ்சக்கரை ரோடு என்று சொல்லப்படக்கூடிய யாத்ரிகர் தங்கும் விடுதி யாத்ரி நிவாஸ் இருக்கக்கூடிய எதிரே உள்ள ஒரு மிகப்பெரிய இடமானது தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தூய்மை செய்யும் பணியில் திருச்சி மாநகராட்சி பணியாளர்கள் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பாதுகாப்பு அதிகாரிகள், பாரத பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழு எனப்படக்கூடிய எஸ்பிஜி அந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் அந்த பணியில் தற்போதே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த இடத்திலிருந்து பஞ்சக்கரை ரோடிலிருந்து வடக்கு வாசல் வழியாக ரெங்கா கோபுரம் செல்லக்கூடிய பாரத பிரதமர் மோடி அங்கு தங்கப்பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு அதன் பிறகு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு செல்லவிருக்கிறார். காலை 11 மணியிலிருந்து 12:40 மணி வரை ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கிறார். அதன் பிறகு இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து ராமேஸ்வரம் செல்வதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. பாலா, நன்றி விஜயகோபால், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.